ஐ ஆம் பை மை செல்ஃப். ஐ ஆம் பை மை செல்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐ ஆம் பை மை செல்ஃப் அப்படின்னா ஐ எம் அலோன் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் அலோன் அப்படின்னா நான் தனியாக இருக்கிறேன். ஐ எம் பை மை செல்ஃப் அப்படின்னா நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். மனசில் வச்சுக்கோங்க. சரி கவனிங்க. ஹூ ஆர் யூ வித் நவ். ஹூ ஆர் யூ வித் நவ் அப்படின்னா இப்போ நீ யார் கூட இருக்கிற அப்படின்னு அர்த்தம். ஆர் யூ வித் சம் ஒன். ஆர் யூ வித் சம் ஒன். ஆர் யூ வித் சம் ஒன். யார் கூடயாவது இருக்கிறியா என்ன அப்படின்னு அர்த்தம். சரி, இல்லை நான் யாரு கூடயும் இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன். இல்லை நான் தனியாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு பேசணும். இல்லை அப்படின்னா நோ. ஐ ஆம் பை மை செல்ஃப் அப்படின்னா நான் தனியாக தான் இருக்கேன். ஐ எம் அலோன் அப்படின்னு பேசக்கூடாதா? பேசுங்க. யாரோ ஒருத்தங்க ஐ எம் பை மை செல்ஃப் அப்படின்னு பேசுனாங்கன்னா அதுக்கு அர்த்தம் தெரியணுமா வேணாமா? நோ ஐ எம் பை மை செல்ஃப் அப்படின்னா இல்லை நான் தனியாக தான் இருக்கேன். நோ ஐ எம் அலோன் அப்படின்னு கூட நீங்கள் பேசிக்கலாம். சரிங்களா? சரி, நான் வீட்டில் தனியாகத்தான் இருக்கிறேன். ஐ எம் அலோன் அட் ஹோம் அப்படின்னு பேசிக்கலாம். ஐ எம் பை மை செல்ஃப் அட் ஹோம் அப்படின்னு கூட பேசிக்கலாம். மனசில் வச்சுக்கோங்க. எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, இன்னைக்கு நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு பேசணும். இன்று நான் வீட்டில் தனியாக இருக்கிறேன். ஐ எம் பை மை செல்ஃப் அட் ஹோம் டுடே பிகாஸ் என்ன எவ்ரி ஒன் எல்ஸ் வென்ட் அவுட். மற்றவங்க எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேங்க, ஐ எம் அலோன் அப்படின்னாலும் ஐ எம் பை மை செல்ஃப் அப்படின்னாலும் அர்த்தம் என்னவோ ஒன்று தான். நான் தனியாக இருக்கிறேன். ஐ எம் அலோன் அட் ஹோம் அப்படின்னாலும் ஐ எம் பை மை செல்ஃப் அட் ஹோம் அப்படின்னாலும் என்ன அர்த்தம்? நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 PDFையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். PDF வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.